நம்ம அறிவு வந்து பாடகர் அறிவு இப்போ கூட அந்த எக்மோர் ஒரு போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாரு. இப்போ நமக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தமிழக இதுல ஆபரகம் சார் தமிழக வெற்றி கழகம் இல்ல தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த போராட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஆளும் கட்சியா இருக்கிறாங்க. இப்போ திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இப்போது நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் என்ன போராட்டத்தை எடுத்துட்டாங்க 3 நாள்ல தமிழ்நாட்டில்? அதிமுக என்ன போராட்டம் இல்ல அதிமுக திமுக என்ன போராட்டம் நடத்திருக்காங்க? இப்போ அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு கருத்தை சொல்றேன். நீட் என்பதை எவரோட விஷயமாக நம்முடைய மாணவருடைய உயிரை பறித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்தால் தொடங்கி எத்தனையோ மாணவர்கள் இறந்து போனாங்க. அப்ப நீட் வேண்டாம் என்பதுல இதே மரியாதைக்குரிய எல்லா கட்சிகளும் ஒரே போராட்டம். ஆமா இல்ல தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே நீட் வேணாம்னு சொல்லுது. ஆமா நீட் வேணாம்னு சொல்லுது. என்ன சொன்னாரு? அனிதா வீட்டுக்கு போனாரா? முன்பு என்ன சொன்னாரு? எதிர்ப்பை காட்டாரா? இன்னைக்கு எதிர்ப்பை காட்ட தயங்குகிறான். இந்த மாணவர்களை போராட கூட அரவையில போராட கூட அனுமதி கொடுத்தாங்க. ஏன் தயங்குறாங்கன்னு கேட்டேன். ஆபரகம் சார் இதுக்கு நம்ம கட்சி சார்பற்றே இதை சொல்லலாம். இதுக்கு ஏன் இடதுசாரி மாணவர் இயக்கங்கள் மட்டுமே இப்பொழுது தமிழகத்தில் போராட்ட களத்தில் இருக்கின்றன? திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ மற்ற கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ முஸ்லீம் லீக்கோ எந்த கட்சிகளும் போராட்ட களத்தில் இல்லை. ஒருவேளை அவர்களிடம் மாணவர் அமைப்பு இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதுதான் கேள்வி, என்னோட கேள்வி. ஒருமித்து நீட்டுக்கு எதிர்ப்பு தமிழக கட்சிகள் ஏன் போராடல? அந்த உணர்வு ஏன் இல்ல? ஜனநாயகம் கொண்டாடத்துக்கு இருக்கக்கூடிய உணர்வு இதுல இல்ல? என்னோட கேள்வி. அதைத்தான் நானும் கேட்கிறேன் சார். கொண்டாட்டத்துக்கு அமைச்சர்கள் கண்ணீர் விடுறாங்க, எதிர் கண்ணீர் விடுறாங்க, மாணவர்கள் தனியடி நடத்துறதுக்காக கண்ணீர் விட்டாங்க அமைச்சர்கள். ஜனநாயகம் பணமாத்து கணக்கு விடுறாங்க. என்ன பண்ணாங்க மாணவர்கள்? ஏதாவது போராட்டம் ஓட்டம் வச்சாங்களா? வச்சாங்களா? என்ன பண்ணாங்க? காவல்துறை மிரட்டுது. கல்லூரி வாசல்ல போய் கல்லூரிக்குள்ள போய் கைது பண்ணது. கூட போடி எத்தனை மந்திரி ஒரு இடத்துல அந்த ஆடியோல ஏதோ தொழில்நுட்ப சிக்கல் இருக்கு. நான் இப்போ வந்து மலைக்கோட்டை பழனிசாமி போயிட்டு வரேன். ஆபரகம் சார் கொஞ்சம் ஆடியோல ஏதோ ப்ராப்ளம். நான் மலைக்கோட்டை பழனிசாமி போயிட்டு வரேன். மலைக்கோட்டை பழனிசாமி சார், இப்போ நம்ம கோடங்கி ஆபரகம் சொல்றதுல முக்கியமானது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக இந்த நீட் எதிர்ப்புக்கு எல்லா கட்சிகளுமே நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் வந்து ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்திருக்கின்றன, பாரதிய ஜனதா கட்சி தவிர. இப்பொழுது முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மாணவர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவரும் குரல் கொடுத்து விட்டார். இப்பொழுது நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கிறீங்க. ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியாகி ஒரு கொண்டாட்டத்தில் அமைச்சர்கள் முதல் ரசிகர்கள் மற்ற தரப்பினர் அனைவருமே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் போராடுபவர்கள் மீது எதற்காக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது? இங்கு தமிழக அரசு அடக்குமுறையில் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் சிபிஐ மாநில செயலாளர் உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது இந்த அளவுக்கு நமக்கு அந்த அவங்க தடுப்பதற்கு இந்த அளவுக்கு அடக்குமுறை தேவையா? ஏன்னா அரசோட கொள்கை, முதலமைச்சரோட கொள்கையும் விருப்பமும் அரசின் இலக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அறவே ரத்து செய்வதுதான் தீர்வு என்று கூறியிருக்கிறார்கள். அது தற்காலிகமாக ஒரு கங்கரன் லிஸ்ட்டில் கூட அதை வந்து கொண்டு வரலாம், ஒரு இன்டீரியம் கங்கரன் லிஸ்ட்டில் கொண்டு வரலாம், தற்காலிக மாநில பட்டியலில் கூட கொண்டு வரலாம் முதலமைச்சரை தெரிவிக்கும் போது இந்த எதிர்ப்பு போராட்டத்திற்கு இந்த அளவுக்கு ஏன் அடக்குமுறை? சொல்லுங்க மலைக்கோட்டை பழனிசாமி சார். சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நெறியாளர் சா கண்ணன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். தமிழகத்தின் நலனும் தமிழ் மக்களின் நலனும் தன் மைய கருத்தாக கொண்டு இயங்கும் எங்கள் தங்க தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் ஆசையுடன் தொடங்குறேன். இப்ப சொன்னீங்க நீட்டுக்கு முதல்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேன்னு சொல்லியிருக்கிறோம். அப்பையில இருந்தே தமிழக அரசோட நிலைப்பாட்டும் நீட்டுக்கு எதிராக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுமே நீட்டுக்கு எதிரான கருத்தை தான் தெரிவிக்கிறேன். பாஜக தவிர நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் சொன்னேன், அவங்க தேசிய கட்சி. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அடக்குமுறையை ஊற்றுக்கொண்டீங்க. நேற்று இரவே மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு பொதுவான இடத்துல இருந்து போராடுங்க, பொதுமக்களுக்கு இடையூறாக அந்த போராட்டம் இருந்துச்சுன்னா அதை எங்களால அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டே சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்.
அந்த உங்களோட போராட்டத்துக்கு கண்டிப்பா நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒரு அமைதியான இடத்துல இருந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்க போராடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. நேத்து நைட்டு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்காருங்க கல்வி அமைச்சர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடக்குமுறைன்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 இடத்துல போராட்டம் நடந்தீங்க. நீலம் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ்னு ஒரு ஸ்கீம், அதுல பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அண்ணன், இவர் நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் அவர்கள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்துறாங்க. அதுல எந்த ஒரு அடக்குமுறையும் இல்ல, எதுவும் இல்ல. அவங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பர்மிஷன், அவங்க அனுமதி வாங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அனுமதி வாங்கி நடத்துங்கன்னு தான் நம்ம கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசும் அதை தான் சொல்லுது. போராட வேண்டாம்னு எங்கேயுமே யாரையுமே சொல்லல. அந்த போராட்டத்துக்கான ஆதரவும் நாங்க தெரிவிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம மாணவர்கள் போராடுற போராட்டத்தை வந்து ஒரு சாதாரண விஷயமா நம்ம பார்த்துட்டு போக முடியாது. ஏன்னா அது பாத்தீங்கன்னா இது ஒரு அரசியலுக்கான பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியாது. இந்திய மாணவர்களின் நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்திய மாணவர்களின் எதிர்கால கல்வி பிரச்சனையாகவும் இதை பார்க்கப்படுது. அவங்களுக்கு தேர்வின் மீதும் கல்வியின் மீது உள்ள நம்பகத்தன்மை குறைஞ்சிடும். இதனால இந்த வினாத்தாள் கசிவு, தேர்வு நடக்குமுறையில் நடக்கிற குற்றங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாணவர்களுக்கு தேர்வின் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை குறைஞ்சிடும். இப்ப நீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நம்ம வெளிப்படையா வந்துருச்சு, நம்ம இத்தனை மக்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, தன்னெழுச்சியா போராடுறாங்க. இல்ல அண்ணன் ஆபிரகாம் அண்ணன் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு போற மாதிரி தன்னெழுச்சியா போராடுறாங்க. இன்னும் நமக்கு தெரியாம J2E என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. அதாவது JEE IIT-க்கான என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இன்னும் நிறைய இந்திய அளவில் நடத்தப்படும் தேசிய அளவிலான தேர்வுகளுக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நிறைய அதையும் அலசி ஆராயிறப்ப இந்த பிரச்சனையை ஒரு காரணமா வச்சு நம்ம அதையும் நம்ம அலசி ஆராயணும். நீட் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இந்தியாவோட மருத்துவர்களை உருவாக்கும் தேர்வு அது. இதுல ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். இந்த தேர்வை இந்தியா முழுவதும் தேசிய அளவுல நடத்துறதுக்கு நம்ம மத்திய அரசு செலவிட தொகை பாத்தீங்கன்னா 1.22 லட்சம் கோடி. நம்ம மாணவர்கள் அதுக்காக ப்ரிப்பரேஷனுக்காக அந்த சென்டர்ஸ் எல்லாம் வச்சு படிக்கிறாங்கல்ல, ஃபீஸ் கட்டி, அதுக்காக மாணவர்கள் செலவிடும் தொகைன்னு பாத்தீங்கன்னா 1.32 லட்சம் கோடி. இப்ப 1.22 லட்சம் கோடி செலவு பண்ணி ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம்ல வினாத்தாள் லீக் ஆகுது, பல தேர்வு நடக்கும் முறையில சில குற்றங்கள் நடக்குது. இதுவரை கடந்த 10 ஆண்டுகள்ல 152 முறை வினாத்தாள் கசிவு நடந்திருக்குது. அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரும் இன்னும் பெரிய லெவல்ல தண்டிக்கப்பட்டதா பொதுவெளியில வரல. எனக்கு தெரியல, மேபி வந்திருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு வரல. அதுல குற்றம் சாட்டப்பட்ட கோரிக்கை நியாயமான கோரிக்கை. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினால் இந்த பிரச்சனை தீர்ந்துருமா சார்? மாணவர்களுக்கான இப்போ ஒரு பிரச்சனை, மாணவர்கள் ஒரு சாதாரண பிரச்சனையை எடுக்கல, அவங்களோட தேர்வு நடக்கும் முறையோட நம்பகத்தன்மைக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கு பொறுப்பாளராக இருக்கிறவர் தர்மேந்திர பிரதான் அமைச்சர், மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர்கள் பொதுவெளியில அவங்களுக்கு இது பதில் சொல்லுங்க, ஒரு இதுக்கான பொறுப்பை நீங்க ஏத்துக்கங்க இப்படின்னு கேட்டிருக்காங்க. நேத்து கூட கேட்டப்ப கூட ஜந்தர் மந்தருக்கும் உங்க வீட்டுக்கும் நடுவுல பொதுவான இடத்துக்கு வாங்க, உங்க வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவர் சொல்லியிருக்காங்க. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதும் அறவழியில தாங்க போராடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கோரிக்கையை சொல்லிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தானே போராடுறாங்க, இப்படி கத்திட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, மாணவர்கள் இந்தியாவின் எதிர்காலம். அவங்களோட பிரச்சனைக்கு அவங்க செவி சாய்த்து அட்லீஸ்ட் நம்ம மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் சொல்லணும், இப்ப இதுதான் பிரச்சனை, இதை அவங்க அக்செப்ட் பண்ணணும். இந்த தேர்வு லீக் ஆனதுக்கு தேர்வு நடத்தும் முறையும் தேர்வாளர்களும் தான், தேர்வு நடத்துபவர்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும். அவங்க எதிர்பார்க்கறது குறைஞ்சபட்ச ஜஸ்டிபிகேஷன் தான்.